தற்போது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி. டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போது முப்படை தளபதிகளுடன் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், தற்போது முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். மாலதி, சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்லியில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்புல மத்திய பாதுகாப்புத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கூடிய தகவலின்படி பாகிஸ்தான் அதனுடைய ராணுவ வீரர்களை எல்லை பகுதிகளுக்கு அதிக அளவில் நகர்த்தி வருகிறார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்துல முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோருடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ராணுவம், கடற்படை, விமானப்படை உள்ளிட்டவர்களுடைய தளபதியும் முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவர்கள் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் அவருடைய இல்லத்துல நேரில் சந்தித்து இந்திய பாதுகாப்பு வீரர்கள் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசித்திருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கு முதல் ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முப்படைகளுடைய தளபதி மற்றும் தலைமை தளபதி, அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒட்டியிருக்கக்கூடிய எல்ஓசி பகுதிகளில் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் ஆலோசிப்பதற்காக பிரதமர் தலைமையில் அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இதுவரை எல்லை பகுதிகளிலிருந்து மற்றும் இந்திய எல்லை பகுதிகளுக்குள்ள அத்துமீறி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மட்டுமே நடத்தி வரக்கூடிய நிலையிலே பாகிஸ்தான் அவருடைய ராணுவ வீரர்களை எல்லைக்கு அதிக அளவுல முன்னகர்த்தி வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா எல்லை பகுதிகள், குறிப்பா எல்ஓசியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், எல்ஓசிக்கு கீழ் இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதிகளும் அதிக அளவிலான பாதுகாப்பு பணியாளர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பில் சமரசமின்றி கூடுதல் தேவையான பாதுகாப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே இன்னும் கூடுதல் பாதுகாப்புகள் தேவைப்படுகிறதா, பாதுகாப்பினுடைய தற்போதைய கட்டமைப்பு நிலைமைகள் எப்படி இருக்கிறது, நேற்று இரவு தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய நிலையில பிரதமரை நேரடியாக இன்று சந்தித்து அந்த தொடர்பான விளக்கங்கள் எல்லாம் அளித்தார்கள். இப்படியான முக்கியமான விஷயங்கள் குறித்து டெல்லியில லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் பாகிஸ்தான் அத்துமீறி போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஒருவேளை மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தினால் அதற்கு இந்திய தரப்பில் கொடுக்கப்பட வேண்டிய எதிர் நடவடிக்கைகள், பாகிஸ்தான் வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அதற்கு இந்திய தரப்பிலிருந்து எத்தகைய மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பிரதமர் தலைமையில இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மாலதி. யோகேஸ்வரன், தற்போது நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் ஆகியோர் பங்கேற்ற இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். இந்த ஆலோசனையில் முப்படை தளபதிகளும் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாதுகாப்புத்துறையுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாதுகாப்புத்துறையுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியில் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், தற்போது பாகிஸ்தான் பிரதமர் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக இஸ்லாமாபாத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். மாலத்தி, கடந்த 3 நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் இடையிலான தாக்குதல் என்பது அதிகரிக்கக்கூடிய நிலையில நேற்று இந்திய பாதுகாப்புத்துறை நடத்திய தாக்குதல்ல கடுமையான சேதங்களை பாகிஸ்தான் சந்தித்திருக்கு. குறிப்பா இந்தியாவினுடைய எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான 4 விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதுல விமானப்படை தளங்கள் பல்வேறு சேதங்களை சந்தித்திருக்கிறது. இந்த சேதத்திற்கு பிறகுதான் பாகிஸ்தான் அரசானது நோட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையை உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கு விடுக்கப்பட்டு விமானங்களுடைய செயல்பாடு பாகிஸ்தான் முழுவதுமே தற்போது தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில பாகிஸ்தான் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடிய இதே போலதான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. பட் அது இப்ப நடந்து வர ஆலோசனை கூட்டத்துடைய புகைப்படம் அல்ல, மாறாக இது ஒரு கோப்பு காட்சி. இதற்கு முன்பு 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய படங்கள். ஆனால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய உறுதிபடக்கூடிய தகவல் அடிப்படையில பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில 4 முக்கியமான அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, வெளியுறவுத்துறை மற்றும் பாகிஸ்தானுடைய உள்துறை, இந்த 4 அமைச்சர்கள். இவர்களை தவிர பாகிஸ்தானுடைய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினுடைய தளபதிகள், இவர்களை போலவே பாகிஸ்தானுக்கு ஒரு திட்டக்குழு என்பது இருக்கிறார்கள். திட்டக்குழுவினுடைய ஒரு தலைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் அதனுடைய துருப்புகளை, குறிப்பா ராணுவ வீரர்களை எல்லைப் பகுதிகளுக்கு அதிக அளவுல முன்னகர்த்தி வருகிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையிலே அவர்கள் தரப்பிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருவதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. சரியா ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக பாகிஸ்தான் ஊடகங்கள் இன்னொரு செய்தியும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் இன்று மாலை நேரத்துல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருக்கார். கடந்த சில தினங்கள்ல மட்டும் நாட்டு மக்களிடம் உரையாற்றுவது இது 4வது முறை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று மாலை 4 மணிக்கு பாகிஸ்தான் மக்களிடம் அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இஸ்லாமாபாத்ல முக்கியமான ஆலோசனை கூட்டத்திற்கும் தலைமை தாங்கி வருகிறார். இந்திய பாகிஸ்தான் விவகாரங்கள்ல நேற்று இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியதுல பாகிஸ்தான் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அந்நாட்டின் பிரதமர் தலைமையில அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அப்படின்றதையும் பாகிஸ்தான் ஊடக செய்திகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மாலதி, யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.